மின்தடை தொடர்பான சர்ச்சைகள் எழுந்துட்டே வருது. தொடர்பாக கண்காணிப்பு குழுலாம் அமைக்கப்பட்டு இருக்குன்னு அமைச்சர் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, மின்தடை ஏற்படக்கூடிய இடங்களை கண்காணிக்க 125 குழுக்கள் அமைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மின்தடையை கண்காணிக்க 500 பேர் கொண்ட குழு இரவு முழுவதுமே ரோந்து பணியில ஈடுபடுவாங்க அப்படின்னு கூட அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. அவர் பேசின காட்சிகளும் இந்த நேரத்தில் நாம பார்த்தலாம். சரிங்க, நம்ம 4 நாட்களாக நம்ம எங்கெங்கெல்லாம் மின்தடை ஏற்படுது, எதனால் ஏற்படுது, எவ்வளவு நேரத்துல நம்ம சரி செய்யணும்னு போட்டுருக்கோம். எல்லா இடத்துலயும் ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் எல்லா இடத்துல சென்னையில மட்டும் 125 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த 125 குழுக்கள் ஒவ்வொரு குழுவுக்கும் 4 பேர், அதாவது மொத்தம் 500 பேர் கொண்ட டீம் இரவு முழுசும் ரோந்து வராங்க. 4 நாட்கள் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. சென்னையில எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ உடனடியாக அங்கே போய் சரி பண்ணுவாங்க. பெரிய அளவுல பிரச்சனை வருது, ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு டெய்லி காலையில 9 to 10 மணிக்குள்ள நம்மளுடைய டான்ஜெட் சோசியல் மீடியா எல்லாத்துலயும் முதல் நாள்ல எங்கெங்கெல்லாம் அவுட்டேஜஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 12 ஆண்டுகள்ல மின் கட்டமைப்பு பின்தங்கி இருக்கிறதா சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான வெள்ளை அறிக்கையும் தாம் வெளியிட போவதாக தகவல் தெரிவிச்சிருக்கோம். எவ்வளவு சீக்கிரம் எங்க கிட்ட என்ன பிரச்சனை வருது அதை உடனே சால்வ் பண்றதுக்கான வேலைகளை கண்டிப்பா மின்சார வாரியம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய மின்சார வாரியத்தோட கட்டமைப்புகள்ல நிறைய அளவுல நம்ம கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துல பின்னோக்கி இருக்கோம். இன்னைக்கு சப்ஸ்டேஷன்ஸ் எவ்வளவு தேவைன்னா நம்ம 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தேவையோ அந்த இடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 4.5 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பா வெள்ளை அறிக்கையாக கொடுப்போம். அந்த காட்சிகளை பார்த்தோம், ஒவ்வொரு பிடிச்சி இது பண்ணுறாங்க. நம்ம இபி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அப்டேட் இருக்குங்க வரும். அதாவது மின்வாரிய கள உதவியாளர் பணிக்கான உடல் தகுதி தேர்வு. வெறும் காலில் மின்கம்பம் ஏற வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ அந்த விதி திருத்தப்பட்டு ஷூ போட்டுக்கிட்டு கூட அவங்க அந்த மின்கம்பத்தில் ஏறலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு அடி உயரத்தை ஏறி இறங்கணும் அப்படின்னா 8 நிமிஷத்தில் 30 அடி உயர மின்கம்பத்தில் ஏறி இறங்கணும். இதுதான் அந்த தகுதி தேர்வு. ஓகே, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.